இப்ப விஜய் தாவேகா தலைவர் விஜய் இருக்கார்ல, அவருக்கு வந்து இப்ப விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதான் விசில் சின்னம் கொடுத்தது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து பெற்றிருக்கு. ஏன்னா இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, விஜய்க்கு ஆதரவா இனிமே நடத்துனர்கள்லாம் ஓட்டு கேட்க போறாங்க. ஏன்னா அவங்க விசில் வச்சு ஊதிட்டு இருக்கிறாங்க, பூன்னு ஊதுறாங்க. அடுத்து துப்புரவு பணியாளர்கள் வந்து விசில் வச்சு ஊதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவர்கள்லாம் தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சா கூட இவங்க விசில் ஊதுனாலே விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு கேட்குற மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு சின்னத்தை தான் விஜய் வாங்கியிருக்கிறாரு. இது மிகப்பெரிய ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு செல்வாக்கை போய் ஈஸியாக இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துடலாம். ரெண்டாவது மற்ற சின்ன மாதிரி வாங்க முடியாத சின்னம் கிடையாது. விசில் வந்து ஒரு 2 ரூபா 3 ரூபா மிஞ்சி போனால் 5 ரூபாய்க்கு ஒரு விசில் வாங்கிட்டு பூன்னு ஊதிக்கிட்டு தெரியலாம். கடைசியில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல வர்றீங்களா? கண்டிப்பா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. சாதாரண குழந்தைகளுக்கிட்டலாம் இது எளிதாக கொண்டு போய் சேர்த்துடலாம். கம்மியான காசுக்கே ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட முடியும். சரி, ரொம்ப சின்னத்தை பத்தி ரொம்ப பேச வேணாம். அதாவது என்னன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப விசில் சின்னம்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்கல்ல, அதே மாதிரி இப்ப ரோடு ரோலர்னு ஒரு சின்னம் கொடுத்துருக்காங்களாமே, அதை பார்த்து அது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு ஏதாவது இது தெரியுதுங்களா? ஏதாவது இந்த சிறுவர் மலர், என்ன இந்த தங்க மலர்லாம் பத்திரிகைகள் வரும்ல, குறைந்தபட்சம் 6 வித்தியாசங்கள் கண்டுபிடிகள் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கு. ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமே இல்லை. கடைசியில குழம்பி போய் மாத்தி ஓட்ட போட்டாலும் போட்டுருவாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குதான். ஆனாலும் இதற்காக தான் இந்த சின்னத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி குழப்படி பண்ணி விட்டுருவாங்க. இது கட்சி. அப்ப இது வந்து விஜய், அதாவது தாவேகா தலைவர் விஜய்க்கு வந்து எதிராக யாராவது செய்யற ஒரு செயலா இருக்கு. கண்டிப்பா பிஜேபி காரங்க வந்து 2 சின்னத்தையும் கொடுத்து 2 பக்கத்துல வச்சிருவாங்க. வரிசையில பக்கத்துல இருக்கும். நமக்கே குழப்பமாயிரும், தெரிஞ்சவங்களுக்கே குழப்பமாயி ரோலர் சின்னதுக்கு போட்டாலும் உண்டுதான். ஏன்னா ஓபிஎஸ் தேர்தலில் நின்னாரு. அவரோட பேர்ல 9 பேரை இறக்கி விட்டு அவர் வந்து டெபாசிட்டே இல்லாமல் தோத்து போனாரு. அந்த பேருக்கே இப்போ பேரு பன்னீர்செல்வம்னு 7 பேரை விட்டாங்க. ஸோ அதுவே கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. இப்போ வந்து சின்னமே 2 ஈக்குவலா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், சோழி பிடிச்சது. ஏதோ அவங்களோட ரசிகர். சரி, எனக்கு இன்னொரு இது இருக்கு. இப்ப இரட்டை இலைக்கு அப்புறம் சூரியன் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கலர் இருக்கு இல்லைங்களா, டிஃப்ரெண்டா. அதே மாதிரி வந்து சின்னத்துல பிரிண்ட் ஆகி வருது இல்ல, அதுல கலர் வராது, ஒயிட்டா தான் இருக்கும். கலரா இருந்தா தான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு போயிடலாமே. பச்சை கலரா இருக்கும் ரெட்டலை, மஞ்சள் கலரா இருக்கும் சூரியன், இல்லாட்டி வெளியூர் சிவப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிடலாமே. அது கலர் இல்லாதனாலதான் கன்ஃபியூஸ் ஆகி வேற உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. ரெட்டைலைக்கு அப்புறம் சூரியன் இதுக்கெல்லாம் ஒரு கலர் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி விசிலுக்கு ஏதாவது ஒரு கலர் இருக்குங்க. கலர் இருந்தாலுமே விசிலுக்கு எப்படி கலர் கொடுக்க முடியும்? அது ஒரு ஸ்டாண்டர்டான நிரந்தரமான கலர் இருக்காது இல்லை. விசிலுக்கு வந்து என்ன கலர் வேணாலும், மஞ்சள் கலரா இருக்கலாம், சிவப்பு கலரா இருக்கலாம். ஆனா இப்போ சின்னமா வரப்போ இப்போ பிரிண்ட் ஆகி வருது இல்லை, அதுல வந்து கலர்லாம் இருக்காது, ஒயிட்டா தான் இருக்கும். ஸோ அதுல வந்து ஐடென்டிஃபிகேஷன். அப்போ வந்து சும்மா தான் இந்த அதிமுக திமுக காரவங்கலாம் எங்களுக்கு இரட்டை இலைன்னு பச்சை கலர்னே, இவங்க சூரியன்னு சொல்லிட்டு மஞ்சள் கலர்னே பச்சை எல்லாம் பச்சையா இருக்கும். சூரியன் காலையில பச்சலா இருக்கும். அதை வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சொல்றாங்க. அப்ப விசிலுக்கு வந்து இவங்க காவி கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். காவி கலர் இல்ல, எனக்கு கருப்பு கலர் யூஸ் பண்ணலாம், காவி கலர் அதே காவி கலர் யூஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தானே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கலரோட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஏதாவது ரைடு கீடு விட்டாலும் விட்டுருவாங்க. ஸோ எந்த கலர் யூஸ் பண்றாலும் தெரியல. இல்லாட்டி அவங்களோட கட்சியோட கலர் இருக்குல்ல, மஞ்சள் சிவப்பு, அதை கூட வச்சு பண்ணாலும் பண்ணுவாங்க. கயிறுக்கு மஞ்சள் கலரு, விசிலுக்கு அது பார்க்க அப்படிதானே இருக்கும். மஞ்சள் கலரு பிளஸ் விசில் வந்து ரெட் கலரும் போடுறப்ப மேபி பார்க்க தெரியலாம். தாலியா இல்ல அவங்களுக்கு பிடிச்ச வேலியான்னு தெரியல. தேர்தல் முடிவுல தெரிஞ்சிடும்.